Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். எஸ்சிபிஐ செபி அப்படின்னு சொல்லுவாங்க. செபிலேருந்து இப்போ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்காக தான் அந்த நோட்டிஃபிகேஷன். என்ன டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஏப்ரல் 13 அப்ளை பண்ணணும். அதுக்குண்டான ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுக்குறாங்க. ப்ளஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜாப் ப்ளஸ் அக்காமடேஷனோட சேர்த்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் செபிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட் அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 97+ வேகன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் அப்படிங்கிற ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா 62 வேகன்சி. இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷனில் எனி டிசிப்ளினில் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ நான் எம்எஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பாட்டனி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ எம்எஸ்சி இன் எனி டிசிப்ளின் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அல்லது நான் பேச்சுலர்ஸ் டிகிரி தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லா முடிச்சிருக்கேன், இல்லைனா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லீகல், இதில் 5 வேகன்சி இருக்குது. இதில் மேண்டேட்டரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லா, அதாவது லாவில் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டிகிரி முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா 24 வேகன்சி இருக்குது. இது வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் எனி பிரான்ச் அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின் வித் ஏ போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் மினிமம் 2 இயர்ஸில் எதில் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃப்ரம் அ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், அப்போ ஃபீல்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க 2 வேகன்சி. இது பார்த்தீங்கன்னா பிஇ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வேலன்ஸ் சிஸ்டம், செக்யூரிட்டி அலாரம், ஃபயர் அலாரம், யூபிஎஸ் அதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர் கண்டிஷனிங் பிளான்ட்டு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் லிஃப்ட்டு, பம்பு, ஸோ அதிலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நாலேஜ் ஆஃப் பெர்ட் சிபிஎம் டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ என்ன ஃபீல்டில் அப்படின்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமெட்ரிக்ஸ், குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த எக்கனாமிக்ஸு அதில் சப்டிவிஷனில் எதில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அல்லது ஃபினான்ஸ், குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபினான்ஸ், குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். ஸோ அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான எந்த கோர்ஸ் முடிச்சாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் முடிச்சிங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி நான் எம்எஸ்சி மேக்ஸ் தான் முடிச்சிருக்கேங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அல்லது நான் டிப்ளமோ இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்த போஸ்ட்டுக்கு 2 வேகன்சி இருக்குது. இது வந்து ஹிந்தியில் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ப்ளஸ் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் வித் இங்கிலீஷ் அது வந்து சப்ஜெக்டாக முடிச்சிருக்கணும் பேச்சுலர்ஸ் டிகிரி லெவலில். அல்லது மாஸ்டர் டிகிரி இன் இங்கிலீஷ், நான் எனக்கு ஹிந்தியில் முடிக்கல பட் ஆனால் நான் எம்ஏ இன் இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எம்ஏ இன் இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ். ஸோ அதில் ஹிந்தியை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி இன் போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் ரெண்டுலேயுமே நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்களும் எலிஜிபிள் தான். ரிசர்வேஷன், ஸோ ஆஸ் யூஷுவல் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ரிசர்வேஷன் கிடையாது. பட் ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எஸ்சிஎஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, ஸோ இந்த 4 கேட்டகரிக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். என்ன டேட் படி அப்படின்னா March 31, 2024 படி 30 இயர்ஸ்க்குள்ளே தான் உங்கள் ஏஜ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எதுக்கப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும் அப்படின்னா ஏப்ரல் 1, 1994 அன்னைக்கு அல்லது அதுக்கப்புறம் பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மோட் ஆஃப் செலெக்ஷன் ஆன்லைன் எக்ஸாம் தான். phase 1, phase 2 2 ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. 2லேயும் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு இன்டர்வியூ. ஸோ இந்த இன்டர்வியூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க.
செலக்ட் ஆகிற எல்லாத்துக்கும் ப்ரொபேஷனரி பீரியட் 2 இயர்ஸ். இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கிடையாது, பெர்மனன்ட் ஜாப் தான். பட் நம்ம ஜாயின் பண்ண 2 இயர்ஸ்க்கு ப்ரொபேஷனரி பீரியடில் தான் இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெர்மனெண்ட் ஆயிடுவோம். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மினிமம் 44,500, மேக்ஸிமம் 89,150. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக் பே. நம்ம அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து மினிமம் இப்போ நீங்கள் உங்களுக்கு மும்பையில் போஸ்ட் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு 1,49,500 உங்கள் பெர் மந்த் சேலரி இருக்கும் வித்தவுட் அக்கமடேஷன். அது உங்களுக்கு அக்கமடேஷன் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1,11,000 உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக லீவ் ஃபேர் கன்செஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், எஜுகேஷன் அலவன்ஸ், ஃபினான்ஷியல் அலவன்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட அலவன்சஸ் இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுவும் செபி அப்படிங்கிறது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். அக்கமடேஷன் அண்ட் போஸ்டிங், ஸோ உங்களுக்கு எந்த போஸ்ட் இங்கே ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் எந்த செபி ஆஃபீஸில் வேணால் வேகன்சி பொறுத்து உங்கள் போஸ்டிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு அக்கமடேஷனாக இங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டர் ஆல் ஓவர் இந்தியா எல்லா சிட்டிஸ்லையும் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 1000, SC/ST PWD கேண்டிடேட்ஸ்க்கு 100. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஃபீஸ் கிடையாது, இது கூட 18% GST நீங்கள் பே பண்ணுறப்ப ஆட் ஆகி வரும். ஸோ இதுக்கு உண்டான ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க இந்த போஸ்ட்டுக்குன்னா 2 லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு உண்டான ட்ரைனிங்கும் இவங்களே கொடுக்குறாங்க. நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்பே ட்ரைனிங்க்கு நம்ம கொடுத்து செலக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்களே ஆன்லைன் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம phase 1 phase 2 2 எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு தான். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு செபி அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வில்லிங் இருக்கீங்க எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.